போன வீடியோல எமர்ஜென்சி ஃபண்ட் ஏன் நம்மளோட முதல் இலக்குன்னு பார்த்தோம். ஆனா ஒரு கேள்வி இன்னும் இருக்கு. சரி, எவ்வளவு சேமிக்கணும்? அதோட எங்க வைக்கணும்? எப்படி சேர்க்கணும்? இதுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவான பதில் பார்ப்போம். வணக்கம், இது பணமும் பாதையும். நம்ம பயணம் நினைவிருக்கா? சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு. அதுல இப்போ நாம இருக்கிறது பாதுகாப்பு கட்டம். கவின் கேட்ட கேள்வி நிறைய பேரோட கேள்விதான். எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும்னு தெரியும், ஆனா எவ்வளவு வேணும், எங்க வைக்கணும்? சின்ன ரீகேப். எமர்ஜென்சி ஃபண்ட்னா திடீர் செலவு வந்தா கடன் வாங்காம சமாளிக்க உதவுற ஒரு பாதுகாப்பு. அதனால தான் முதலீட்டுக்கு முன்னாடி இதை உருவாக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு 3 விடயம் மட்டும். எவ்வளவு, எங்க, எப்படி. முதல்ல எவ்வளவு. ரூல் ரொம்ப சிம்பிள். உங்க 1 மாச செலவு இன்ட்டு 3. இங்க முக்கியமான விடயம் ஊதியம் இல்ல, செலவு. ஏன்னா ஊதியம் அதிகமா இருந்தாலும் செலவு குறைவா இருக்கலாம், அல்லது அதுக்கு மாறாவும் இருக்கலாம். அதனால கணக்கு எப்பவும் மாச செலவு அடிப்படையில தான். தொடக்கத்துக்கு 3 மாசம் நல்ல இலக்கு. வேலை பாதுகாப்பு குறைவா இருந்தா அப்புறம் 6 மாசம் வரை உயர்த்தலாம். ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். கவினோட அவசிய மாச செலவு எல்லாத்தையும் சேர்த்தா 25,000 ரூபாய். அதை 3ஆல பெருக்குனா 75,000 ரூபாய். அவ்வளவுதான். இது கவினோட கணக்கு. உங்க செலவு வேற இருக்கும், ஆனா கணக்கு போடுற விதி அதேதான். இப்போ இந்த பணத்தை எங்க வைக்கணும்? ஒரு விடயம் நினைவில் வைங்க. 3 ரூல்ஸ். முதல்ல, தேவைப்பட்ட உடனே எடுக்க முடிஞ்சாகணும். 2வது, பாதுகாப்பா இருக்கணும். இது வளர்ச்சி பார்க்குற பணம் இல்ல, பாதுகாப்புக்கான பணம். 3வது, டெய்லி செலவு அக்கௌண்ட்ல இருந்து தனியா இருக்கணும். அதனால எங்க வைக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஈக்விட்டி மாதிரி ரிஸ்க் அதிகமா இருக்கிற இடம், அல்லது லாக்இன் இருக்கிற நீண்டகால ஃபிக்ஸட் டெபாசிட், இது எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சரியான இடம் இல்லை. பொதுவா தனி சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஸ்வீப் இன் எஃப்டி அல்லது லிக்விட் ஃபண்ட், இப்படி உடனே பயன்படுத்தக்கூடிய இடங்கள் தான் பொருத்தமானது. எது உங்களுக்கு சரின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அடுத்த கேள்வி, இவ்வளவு பணத்தை எப்படி சேர்க்கிறது? அதுக்கு ஒரு சுலபமான வழி. ஊதியம் வந்த மறுநாள் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபர். ஒரே தடவை பேங்க் ஆப்ல செட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் யோசிக்காம எமர்ஜென்சி ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு பணம் தானா போயிடும். வில் பவரை விட சிஸ்டம் மேல நம்பிக்கை வைங்க. 75,000 ரூபான்னு கேட்ட உடனே பெரிய தொகையா தோணலாம், ஆனா ஒரே நாள்ல சேர்க்கணும்னு யாரும் சொல்லல. இந்த எடுத்துக்காட்டுல மாசம் 6,250 ரூபாய். அப்படி ஒரு வருடம் தொடர்ந்து சேமிச்சா இலக்கு வந்துடும். உங்களால முடிஞ்ச தொகையிலிருந்து தொடங்குங்க, தொடர்ந்து சேமிங்க. இன்னொரு முதன்மையான விடயம், எமர்ஜென்சி ஃபண்ட் எமர்ஜென்சிக்கு தான். மருத்துவ நெருக்கடி, வேலை இழப்பு, மிக தேவையான பழுது, இதுக்காக. ஷாப்பிங், சேல், விடுமுறை, இதெல்லாம் எமர்ஜென்சி இல்லை. ஒருவேளை இந்த ஃபண்ட்ல இருந்து செலவு பண்ண வேண்டியிருந்தா மறுபடியும் நிரப்புறத மறந்துடாதீங்க. கவினும் தொடக்கத்துல சில தவறுகள் பண்ணினாரு. எமர்ஜென்சி ஃபண்டை ஈக்விட்டியில போட்டாரு. தேவைப்பட்ட நேரத்துல உடனே எடுக்க முடியல. சில தடவை ஷாப்பிங்க்கும் பயன்படுத்தினாரு. அதுக்கப்புறம் திரும்ப நிரப்பல. இப்படி நடந்தா எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தும் இல்லாத மாதிரி ஆயிடும். எமர்ஜென்சி ஃபண்டோட உண்மையான மதிப்பு அது எவ்வளவு ரூபாய்ன்றது இல்ல, அது தர்ற நிம்மதியில இருக்கு. 3 மாச செலவு கையில் இருந்தா திடீர் சிக்கல் வந்தாலும் கடன் வாங்கணும்னு பயப்பட வேண்டியதில்ல. அதுதான் உண்மையான பாதுகாப்பு. சரி, முழு வீடியோவையும் 3 வரியில சொல்லணும்னா: 1, மாச செலவை 3ஆல பெருக்குங்க. 2, பாதுகாப்பான தனி இடத்துல வைங்க. 3, ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் வச்சு படிப்படியா சேருங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் ஒரே ஒரு வேலை செய்யுங்க. உங்க மாச செலவை எழுதுங்க. அதை 3ஆல பெருக்குங்க. அந்த எண்ணை உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் இலக்கா எழுதி வைங்க. பெரிய தொகையா தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன தொடக்கம் பெரிய பாதுகாப்பை உருவாக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட் சின்ன அதிர்ச்சிகளிலிருந்து நம்மளை காப்பாற்றும். ஆனா ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்தா எமர்ஜென்சி ஃபண்ட் மட்டும் போதுமா? அதுக்கு தான் அடுத்த வீடியோ. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் அவசியம்னு முருகன் கதையோட பார்ப்போம். இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.